சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. உலகக்கோப்பை சூப்பர் 8ல் 4வது போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து லூசியாவில் நடக்குது. அப்படி இரவு 8 மணி. செயின்ட் லூசியா டைம் படி போகுது காலைல 10:30. என்ன நட்சத்திரம் பார்த்தா மூல நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது. மூல நட்சத்திரம் நடக்கிறதுனால கொஞ்சம் அதிபதியான கேது, ஒரு சில இடர்பாடுகள்லாம் வரும். மேட்சில் சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ப்ரிடிக்ஷனில் பார்க்கலாம். பட்லர் தலைமையில் இங்கிலாண்டில் பிலிப் சால்ட்டு, மொயின் அலி, ஜானி பேட்ஸ்டோ, ஹாரி ப்ரூக்கு, லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரசீது, மார்க் வுட்டு, ரீசா டோப்லே இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச் விளாண்ட பிளேயிங் 11. ஸோ நம்ம அவங்கள தான் எடுத்திருக்கோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம். ஏன்னா கடைசியாக ஒன்று 2 முக்கியமான விஷயம்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நம்ம கொஞ்சம் குயிக்காக போகலாம். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் எய்டன் மார்க்ரம் கேப்டன். அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், ட்ரஸ்டன் ஸ்டப்பு, மேக்ரோ ஜென்சன், ககிசோ ரபாடா, கேசவ் மகாராஜ், ஆண்ட்ரிச் நோக்கியா, டபரி சம்சி. ஸோ இவங்கெல்லாம் லாஸ்டாக விளையாண்ட பிளேயர்ஸ். இவங்க 2 பேருமே ஒரு வெற்றியோட வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் மோதுறாங்க. இவங்க 2 பேர்த்தில் யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கும்போது அவங்க தான் ஒரு செமிஃபைனலுக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி வராங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி 1-1 ஜெயிச்சிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் 3 மேட்ச் விளாடணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 2வது மேட்ச் வின் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட செமிஃபைனல் பக்கமாக போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைய நாட்கள் படி நேரப்படி அந்த பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நெருடலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு 7 பேர் இதில் ஒரு 7 பேர் நான் சொல்கிறேன். சரிங்களா? கேப்டன் ஆப்ஷனையும் நான் சொல்லிடுறேன். மொத்தம் ஒரு 14 பேர் மட்டும் நான் ரவுண்டாக சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் அதான் கேட்டிருக்கீங்க. எங்களுக்கு இந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் இது மாதிரி சொல்கிறத விட 7 பேர் 14 பேர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 14 பேர்த்துலேருந்து நாங்கள் ஒரு 11 பேர் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நான் ஒரு 14 பேர்த்த நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 14 பேர் தான் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 14 பேர்த்தில் ஒரு 10 பேராவது ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் உள்பட. அப்படித்தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் மேட்ச் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராமில் இணைஞ்சிங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 82% வெற்றி இதோட தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் லாஸு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 31 மேட்ச் வின்னிங் ரேஷியோ கொடுத்துருக்கோம். 37 மேட்ச்சில் 30 மேட்ச் வின்னிங் ரேஷியோ கொடுத்துருக்கோம். 37 மேட்ச் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். 30 மேட்ச் வின் ஆகிருக்கு. 82% வின்னிங் பர்சன்டேஜில் இருக்கும். சரியா? அதில் 7 மேட்ச் ஜாக்பாட் மேட்ச். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டு, பட்லர், ஜானி பேட்ஸ்டோ, லிவிங்ஸ்டன் அல்லது மொயின் அலி. ஏதோ ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கங்க. 2 பேர்த்தோட போக தேவையில்லை. 2 பேர்த்தோட போக தேவையில்லை. யாரோ ஒருத்தரோட போகலாம். ஜாஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரசீது, ரீசா டோப்லே. முடிஞ்சிருச்சு. சால்ட்டு, பட்லர், பேட்ஸ்டோ, ஜோஃப்ரா லிவிங்ஸ்டன் அல்லது மொயின் அலி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரசீது, டோப்லே. ஸோ இவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், மேக்ரோ ஜென்சன், ககிசோ ரபாடா அல்லது ஆண்ட்ரிச் நோக்கியா யாராவது ஒருத்தர், கேசவ் மகாராஜ் அண்ட் சம்சி. ஸோ இந்த ஒரு 7 பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு 7 பேர் கொடுத்துருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டு, ஜாஸ் பட்லர், ஜானி பேட்ஸ்டோ, லியாம் லிவிங்ஸ்டன் அல்லது மொயின் அலி, ஜாஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரசீது, ரீசா டோப்லே. இந்த 7 பேர் எடுத்துக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன்,
மேக்ரோ ஜென்சன், ககிசோ ரபாடா அல்லது ஆண்ட்ரிச் நோக்கியா யாரோ ஒருத்தர், கேசவ் மகாராஜ் அண்டு டபரிஸ் சம்சி இவங்கள நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? மொத்தம் வந்து 14 பேர் வரும். சரிங்களா? இந்த 14 பேர்த்தில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஜாஸ் பட்லர், நம்பர் 2 அடில் ரஷீது, நம்பர் 3 ரீசா டோப்லே. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், கேசவ் மகாராஜ் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஒரு 14 பேர் நான் கொடுத்துருக்கேன். அதில் 6 பேர் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இவங்க 6 பேர்த்துக்கு நல்லா இருக்குன்னு தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமிஃபைனல் யாரெல்லாம் வின் பண்ணுவா அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன். இது எந்த லெவலில் வந்து சாத்தியம் அப்படின்னு தெரியல. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 4 அணிகளும் தான் செமிஃபைனலுக்கு வரப்போகுது. என்னுடைய கணிப்புப்படி இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் மோதும் செமிஃபைனலில். இன்னொரு செமிஃபைனல் என்ன கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் செமிஃபைனலில் மோதும். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இது எந்த லெவலில் வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்குவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.